இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ராயன். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா, தனுஷ் அவருக்கு 2 தம்பி ஒரு தங்கச்சி. சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவை இழந்த இவங்க தனுஷ் தான் அவங்கள கஷ்டப்பட்டு தனியாக வளர்க்குறாரு. அண்டு அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கடுறாரு. அதுக்காகவே தன்னோட ஒரு குரூரமான இன்னொரு கேரக்டர் அதை மறைச்சி தம்பி தங்கைக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அவங்கள நல்லா வளர்த்து பெரிய ஆளாக்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய லைஃப்பில் அவரோட தம்பினால் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவர் தம்பியோடவே சேர்ந்து போய் அந்த யாரால் பிரச்சனை வந்ததோ அவரையே தீர்த்து கட்டிடுறாரு. இதுவரை இந்த இடத்துல இந்த படத்துக்கு இன்ட்ரோல் விடுறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே செம்ம என்கேஜிங்காக கொண்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, இவருக்கு ஒரு தங்கச்சி, அவருக்கு தங்கச்சிக்கு மேரேஜ் ஆக போகுது, 2வது தம்பி படிக்கிறாரு, மூத்த தம்பி அடிதடின்னு போகிறாரு, இவங்க லைஃப் என்ன ஆகுமோ, இவர் என்ன பண்ண போகிறாரு இப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற நமக்கு செகண்ட் ஹாஃபில் கிடச்சது என்னமோ ஏமாற்றம் தான். ஏன்னா எல்லா ஸ்கோப்பும், அதாவது சென்டிமெண்ட், ஒரு வெஞ்சன்ஸ், அப்புறம் அடிதடி, இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ் ஒரு போலீஸ் கேரக்டரில் வர்றாரு. அவர் பயங்கரமாக ஸ்கெட்ச் போடுறாரு. இங்கே ஒரு 2 குரூப் இருக்காங்க, 2 வில்லன் குரூப் இருக்காங்க. 2 வில்லன் குரூப்பையும் மோத விட்டு இவர் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும், அந்த வில்லன்கள் 2 பேரையும் முடிக்கணும்னு அவர் பயங்கர ஸ்கெட்ச் போடுறாரு. கடைசியில் பார்த்தா இவர் போட்ட ஸ்கெட்சை மறந்துட்டு செகண்ட் ஹாஃபில் போயிடுறாரு. கிளைமேக்ஸில் வர்றாரு, அவர் போட்ட ஸ்கெட்சை மறந்துட்டு தனுஷ்கிட்ட தான் திரும்ப ஸ்கெட்ச் வாங்கி படத்தை முடிக்கிறார். அந்த அளவுக்கு தான் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லா பாசிபிள் ஐட்டம்ஸும் இருந்து டைரக்டர் தனுஷ் செகண்ட் ஹாஃபில் கோட்டை விட்டார்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே கேரக்டர்ஸை எமோஷ்னலாக நம்மக்கிட்ட கடத்தலை. ஸோ இதுக்கு ஆறுதலாக என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு டிஓபி சொல்லணும், ஓம் பிரகாஷ். படம் ஸ்டார்ட் டு எண்ட் கேமராவில் நம்மளை மிரட்டியிருக்காங்க. ப்ரீ கிளைமேக்ஸ் போகி போகி சாங் ஆகட்டும், அந்த சாங்கை தொட்டு வர்ற ஃபைட் சீன் ஆகட்டும், அதுக்கு ப்ரொடக்ஷன் வேல்யூ எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே அந்த ஒரு சாங் அண்ட் ஃபைட்லேயே நமக்கு தெரியும். செகண்ட் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஏஆர் ரஹ்மான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு இந்த படத்துக்கு ஒரு பில்லர்னு தான் சொல்லணும். தனுஷ் இதை ஒரு சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை ஒரு பகையை எடுத்துகிட்டு போயிருக்கலாம், இல்லை அண்ணன் தம்பி பகை அந்த மாதிரி எடுத்துருக்கலாம். பட் அவர் எங்கேயோ கோட்டை விட்டுட்டு ராயனுங்கிற ஒரு கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ராயன் தான் மெயின் அப்படிங்கிறதுல கவனித்ததுனால என்னவோ மற்றதெல்லாம் கோட்டை விட்டார். செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறதுக்கு ஒரு கனெக்டே இல்லை. இவர் ஃபஸ்ட் ஹாஃபில் எஸ்டாப்ளிஷ் பண்ண எல்லா கேரக்டர்ஸையும் கோட்டை விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ கை கொடுத்தது என்னவோ முக்கியமாக டிஓபி ஏஆர் ரஹ்மான். இதுக்கெல்லாம் மேலே நான் முக்கியமாக சொல்லணும்னா எஸ்ஜே சூர்யா தான் மெயினான வில்லனாக வர்றாரு. செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு நிறைய ஒர்க், அவரோட டைலாக் டெலிவரி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், இதுதான் நம்மளை கொஞ்சம் சிரிக்க வைக்குது. மற்றபடி படத்தில் காமெடி சீன்ஸ் எல்லாம் இல்லை, ஒரு ராவான படம் தான். அண்டு தனுஷ் என்னவோ வெற்றிமாறன் கூட ஒரு 4-5 படம் நடித்தனால என்னவோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறனோட ஒரு திரைக்கதை சாயலும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு நல்ல என்கேஜிங்கான மூவியை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீன் ப்ளேவை எங்கேயோ தொலைச்சிட்டாரு. ஸோ கேரக்டர்ஸ் எதுவுமே ஒட்டலை. மொத்தத்தில் சொல்லணும்னா இதை ஒரு பொழுது போகலன்னா 1 டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க.